சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய கோரிக்கை மாத்திரம் விடுக்கப்படுவதாகவும் அது நிறைவேற்றப்படவில்லை எனவும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். பிரஜைகள் முன்னணியின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. வவுனியா குமாங்குளம் பகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளான மக்கள் சமூகம் அளித்திருந்தனர். பண்டார வன்னியன் என்ற தமிழனை சிங்களத்திலே பண்டார வன்னியா என்று பாட்டு படித்தார்கள். அப்பொழுது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில்லை தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சொன்னார், கரையான் புத்தெடுக்க பாம்பு வந்து பூந்தது போல் எம் பண்டார வன்னியனை இவர்களும் சொந்தக்காரன் ஆக்கினார்களே, எங்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும் என்றார். எங்களுடைய எல்லாரும் கைதட்டு. நானும் சின்ன படியில் என்னத்துக்கு தட்டின, நானும் 4 வயசுல தட்டுறேன். அன்றைக்கு தட்டின கை தமிழ் தேசியம், தனி நாடு, சுயநிர்ணய உரிமை. நாங்களும் தட்டி கொண்டிருக்கிறோம் கைய. நாங்கள் ஓட்டுகளை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை எவையும் நாங்கள் காண்பதற்கான அறிகுறிகளையும் காணவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை ஒரே ஒரு விடயம்தான் பேசப்படுகிறது. தமிழ் தேசியம் தேசியம் என்பது கூறப்படுகிறது. ஆனால் தமிழ் தேசியம் நிச்சயமாக எங்களுக்கு வேண்டும், சுயநிர்ணய உரிமை நிச்சயமாக வேண்டும். அதை எப்படி அடைய வேண்டும் என்பதற்காக எந்தவித முயற்சியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்துவதில்லை. இங்கு 87ஆம் ஆண்டு துரோகிகள் பற்றி பேசுகிறார்கள், தியாகிகள் பற்றி பேசுகிறார்கள். இந்த கூமாங்குளம், இந்த வேப்பங்குளம், இந்த நெலுக்குளத்தில் இருந்து போனால் அடைக்கலாண்ட இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு மேல ஒரு ஆபீஸ் ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் மேல் தட்டில் இருந்த ஆபீஸ், டெலோ ஆபீஸ் உண்டு. அதுல அடி வாங்காம வரையிலாது. அன்றைய துரோகிகள் இன்று தியாகிகள். இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை அல்ல. செஞ்சோற்று கடன் என்று சொல்வார்கள். துரியோதனன் எவ்வளவு துரோகத்தை செய்கிறார் என்றாலும் பரவாயில்லை, அவன் செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் இருந்தது போல் இந்த மக்கள் நீங்கள் செய்த துரோகத்தை மறந்து உங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அரசியல் உரிமையை கொண்டு வருகிறீர்களா அல்லது அபிவிருத்திகளை கொண்டு இருக்கிறீர்களா? எதுவும் தெரியாத ஒரு மக்களாக உங்கள் காய்களை நகர்த்தி கொண்டு செல்கிறீர்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிர்கட்சியில் இருந்தாலும் என்ன, ஆளுங்கட்சியில் இருந்தாலும் என்ன, 5 மில்லியன் கொடுக்கப்படுகிறது ஒரு வருடத்திற்கு. அப்பொழுது 15 மில்லியன் 3 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு கிடைக்கின்றன ஒரு வருடங்களுக்கு. இந்த 15 மில்லியனில் 5 வருடங்கள் இல்ல, நீங்கள் 30 வருடங்களாக ஜனநாயகவாதியான போராட்டத்தை தான் நான் ஆதரிக்கிறேன். இன்று நான் கிட்டத்தட்ட 1987ஆம் ஆண்டு பாராளுமன்ற அதே கண்ட பஸ் ஸ்டாண்ட் வவுனியாவிலே மாகாண சபையின் அதிகாரிகள் கட்டப்பட்ட அதே பஸ் ஸ்டாண்ட், அதே காலத்தில் காணப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றும் அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆட்களில் மாற்றம் இல்லை. ஆனால் தேர்தல் கிட்ட வருகின்ற பொழுது தேசியம் வருகிறது. அமெரிக்காவிலிருந்து பிரதிநிதி ஒருவர் வந்து சொல்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுதான் மைத்திரிபால என்பவரை நீங்கள் ஆட்சியை கொண்டிருக்கிறீர்கள், இதை விட ராஜ்சபையிலே சம்பந்தனையா இருக்கிறார், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதை தவற விடாதீங்க கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அமெரிக்கா ஆலோசனை சொல்லுது. ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிட்டு இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் தேசியம் மறந்துட்டு ஒரு சைனுக்கு போயில்ல, ஒரு கரண்டுக்கு போயில்ல, கேட்டாதான் அவர்கிட்ட போயிட்டு சைனை வாங்கி கொண்டு வாங்க. சரி, அங்க தையல் மிஷின் கொடுக்கறாங்கன்னா அங்க பார்த்தா நம்ம பிள்ளை எல்லாம் போகணும் கிழவனோட. அதுதான் இன்னைக்கு உண்மையா நடக்குது. கடந்த காலங்கள்ல நாங்களும் ரிசார்ட் பதிவு வந்து கொஞ்சம் அபிவிருத்திகளை வாங்கினா உண்மைதான். அவர் உழைச்ச காசு இல்லை, அவர் உழைச்ச காசு இல்லை. மைந்தர செல்ல பிள்ளையா இருந்தார், மைந்தையோட செல்ல பிள்ளையா இருந்தார். கடைசியில என்ன செஞ்சாங்க, சனமே என்ன செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா மைத்திரிபால சிறிசேனையை கொண்டு வரணும், மாற்றம் தேவைன்னு சொன்னோன்னதான் இவங்க கடைசியில நாங்க தான் மைத்திரிபால கொண்டு வந்தது. நீங்க எல்லாத்தையும் அங்க மைத்திரிபால தான் வந்திருப்பாரு. அதுதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமும் சொல்லி கொண்டிருக்கு. நாங்க இல்லாட்டி மைத்திரிபாலையே இல்ல. மைத்திரிபால கொண்டு வந்து என்ன செஞ்சீங்க? இந்த சனத்துக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யல. வீடு இல்ல, கரண்ட் இல்ல.